தனுஷ் டைரக்ஷன் பண்ணி தனுஷ் ஹீரோவா நடிச்சு அருண் விஜய் வில்லனா நடிச்சு நித்யா மேனன் ஹீரோயினா நடிச்சிருக்கிற படம் இட்லி கடை. இந்த படம் வேர்ல்டு வைடாவே கிட்டத்தட்ட 70 crore கிட்ட தான் கலெக்ஷன் பண்ணிருக்கு. இட்லி கடை ஒரு ஆவரேஜான மூவி. இட்லி கடை படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த இட்லி கடை படம் இப்போதைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அடுத்ததா பிளாக்மெயில். இந்த படத்துல ஜிவி பிரகாஷ் தான் லீடா நடிச்சிருக்காரு. இந்த பிளாக்மெயில் இந்த படம் ஒரு டிசாஸ்டர் மூவி தான். பிளாக்மெயில் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை சன் NXT வாங்கியிருக்காங்க. இந்த படம் இப்போதைக்கு சன் NXTல அவைலபிளா இருக்கு. நான் சிம்பிளி பகஷ்னு ஒரு நியூ சேனலை கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த சேனலில் கரண்ட் அஃபேர்ஸான விஷயங்கள், ட்ரெண்டிங்கான விஷயங்கள்னு டெய்லி அப்டேட் பண்ணிட்டு வரேன். அந்த சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்ததா லோகா. இந்த படம் ஒரு மலையாளம் மூவி. நம்ம கல்யாண் பிரியதர்ஷன் தான் லீடா நடிச்சிருக்காங்க. இந்த லோகா மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவி. மலையாள சினிமால 300 கோடி மேல கலெக்ஷன் பண்ணி இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகிருக்கு. லோகா படத்தை நாளைக்கு அக்டோபர் 31 ஜியோ ஹாட் ஸ்டார்ல தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜிலும் ஸ்ட்ரீமிங் பண்ண போறாங்க. அடுத்ததா காந்தாரா சாப்டர் 1. இந்த படத்துல ரிஷப் ஷெட்டி லீட நடிச்சிருக்காரு. ருக்மிணி வசந்த் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இந்த காந்தாரா சாப்டர் 1 படம் வேர்ல்டு வைடா 850 கோடி மேல கலெக்ஷன் பண்ணி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிருக்கு. காந்தாரா சாப்டர் 1 படத்தை நாளைக்கு அக்டோபர் 31 அமேசான் பிரைம்ல தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு 4 லாங்குவேஜ்ல ஸ்ட்ரீமிங் பண்ண போறாங்க.